அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்தியாவை அவமானப்படுத்தும் போதெல்லாம் அமைதி காத்தவர் பிரதமர் மோடி என்றும் அதன் பலனாக இந்திய பொருட்களுக்கு 25% வரி விதிக்கப்பட்டுள்ளது என்றும் காங்கிரஸ் கடுமையாக விமர்சித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்தியா மீது 25% வரி விதித்ததை நாட்டிற்கு ஒரு பின்னடைவு என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பேசியுள்ள அவர், டிரம்ப் மோடி என்ற தனி மனிதனுடைய நட்பின் விளைவு முழு தேசத்தையும் பாதிக்கிறது என்று குற்றம் சாட்டியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் தன்னால் தான் நிறுத்தப்பட்டதாக டிரம்ப் 30 முறை கூறியுள்ளதாக குறிப்பிட்ட ஜெயராம் ரமேஷ், அந்த நடவடிக்கையால் டிரம்ப் மோடியின் நட்பில் இருந்து இந்தியாவுக்கு என்ன கிடைத்தது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தியாவை டிரம்ப் அவமானப்படுத்தும் போதெல்லாம் மோடி அமைதியாக இருந்ததால் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகும் பொருட்களுக்கு 25% வரி விதிக்கப்பட்டுள்ளது என்றும் ஜெயராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார். ट्रंप के साथ फोटो खिंचाना, ट्रंप को गले लगाना, माय फ्रेंड डोनाल्ड करना, फरवरी 2025 को व्हाइट हाउस में जाकर फोटो खिंचाना, इसका क्या फायदा? तो हमारे लिए, हमारे देश के लिए, हमारे अर्थव्यवस्था के लिए, प्रधानमंत्री के लिए ये बहुत बहुत बड़ा धक्का है. अभी क्या करना चाहिए? प्रधानमंत्री को डरना नहीं चाहिए. बाकी देश के राष्ट्रपति देखिए, ब्राजील के राष्ट्रपति को देखिए और अन्य देशों के राष्ट्रपति को देखिए, प्रधानमंत्री को देखिए, वो खड़े होकर कह रहे हैं कि हम इसको बर्दाश्त नहीं करेंगे. ये ब्लैकमेल है. வெளியுறவு கொள்கையின் தோல்வி காரணமாக இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா அதிக வரி விதித்துள்ளது என்றும், மோடி அரசின் தவறான அணுகுமுறை காரணமாக இந்தியாவில் வேலைவாய்ப்பு பறிபோகும் என்றும் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் எச்சரித்துள்ளார். மோடி அரசுடைய தவறு என்பது ட்ரம்பிடம் நல்ல பிள்ளை என்ற பெயர் வாங்க வேண்டும் என்பதுதான் மோடி அரசினுடைய எண்ணமாக இருக்கிறதே ஒழிய, இந்தியாவுடைய வெற்றியோ இந்தியாவுடைய வளர்ச்சியோ மோடி அரசினுடைய கவனத்தில் இல்லை. அதனுடைய விளைவாகத்தான் இந்த நிலை உருவாகி இருக்கிறது. இந்தியா உடனடியாக இதற்காக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்க வேண்டும். நாடாளுமன்றத்தில் இதற்காக நாங்கள் அவசியம் இதை பாராளுமன்றத்தில் எழுப்புவோம். இதனிடையே இந்தியா மீதான 25% வரி விதிப்பு தொடர்பான பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் இன்று எழுப்ப திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.